வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் மலைது ஆதவன் ஒளிது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடிய புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மலேத. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மலேத. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் மலேத. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் மலேத. மூவரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே வருவோம் இறை குலமே. மூவரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே வருவோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடலும் திரு ரத்தமும் என்கிற பெருவிழாவினை தாயாம் திரு அவையோடு இணைந்து பெருமகிழ்வோடு இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் நற்கருணைநாதர் தேவாலயம் என்று அழைக்கப்படுகின்ற திருமுல்லை வாயிலுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த ஆசிர்வாதமான நாளில் எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்காக இந்த திருப்பலியினை சிறப்பாக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த மக்கள் ஆலயத்திற்கு வர முடியாமல் பல மக்கள் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். எல்லா மக்களுக்காகவும் எல்லா குடும்பங்களுக்காகவும் தனிப்பட்ட விதத்திலே இந்த தெய்வீக திருப்பலியில் பாசத்திற்குரிய என் மக்களை நினைவு கூர்ந்து இத்திருப்பலியினை குடும்ப நலனுக்காக ஆசிர்வாதத்திற்காக இந்த பெருவிழாவில் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். 2 ஆண்டுகள் திருவிழாவை கூட கொண்டாட முடியாத இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பங்கு மக்களுக்காக ஜெபிக்கவும் அன்போடு இந்த நாளில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பங்கு மக்கள் அனைவருக்கும் இவ்விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, இல்லமல்ல தந்தையாய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளி. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 3 முதல் 8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஈட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. நீர அப்பமீது விண்ணகம் தருவது, ஆசை தகத்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது. அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. சுமைகளை வருந்தே சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது, வலுவை
எல்லாம் இழந்த நான் வீழ்ந்திடும் போதிலே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமிது. என் சுமை எளிதென என் நுகம் இனிதென என் சுமை எளிதென என் நுகம் இனிதென தேறுதல் தரும் அப்பமிது. தேறுதல் தரும் அப்பமிது. அப்பமிது அப்பமிது அப்பாவில் இணைக்குது. சின்னஞ்சிறு அப்பமிது சிந்திக்க வைக்குது. நோய்களால் நொடிந்திடும் வேதனை வேளையில் நம்மை சுகம் பெற அழைத்திடும் அப்பமிது. அலகையின் சோதனை அனைத்தையும் எதிர்த்து நான் துணிவுடன் வென்றிட பலம் தரும் அப்பமிது. என் சுமை எளிதென என் நுகம் இனிதென என் சுமை எளிதென என் நுகம் இனிதென தேறுதல் தரும் அப்பமிது. தேறுதல் தரும் அப்பமிது. அப்பமிது அப்பமிது அப்பாவில் இணைக்குது. சின்னஞ்சிறு அப்பமிது சிந்திக்க வைக்குது. இரண்டாம் வாசகம். அவர் தமது சொந்த இரத்தத்தை கொண்டு தூயகத்திற்குள் சென்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்திற்குள் சென்று எக்காலத்திற்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும்போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 12 முதல் 16 வரை மற்றும் 22 முதல் 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது இறைவார்த்தை. அன்பார்ந்தவர்களே, இன்று பிற எந்த கிறிஸ்தவ சபைகளிலும் காண கிடைக்காத கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உரிய உன்னத கொடையான
நற்கருணையை நினைவு கூர்ந்து தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டம். கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமும் ஊற்றும் என்றால் அது நற்கருணை. அந்த நற்கருணையை தான் இந்த நாளில் நாம் இந்த தெய்வீக பலியின் வழியாக பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவற்றிற்கான சில உண்மையான மகத்துவத்தை, புனிதத்தை நாம் தியானிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 750 ஆண்டு இத்தாலி நாட்டில் லான்சியானோ என்கிற நகரிலே புனித பிரான்சிஸ் ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயத்தில் தெய்வீக இந்த திருப்பலியின் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலாக திரு ரத்தமாக மாறிய அதிசயம் நடந்தேறியிருக்கிறது. அவற்றை விஞ்ஞானிகள் பரிசோதித்து பார்த்தபோது அந்த இரத்த வகையானது AB பாசிட்டிவ் என்று இருந்ததாம். இன்றளவு மிக பெரும் சாட்சியமாக அந்த ஆலயத்திலே அந்த அப்பமானது சதையாய் மாறியது வைக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1400 ஆண்டு ஹாலந்து நாட்டில் புனித பேதுரு பவுல் ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயத்திலும் இந்த உன்னத தெய்வீக கொண்டாட்டத்தின் போது ரசமானது அப்படியே கிண்ணத்திலிருந்து இரத்தமாய் பொங்கி வடிந்திருக்கிறது. அந்த இரத்தக்கரை படிந்த துணியானது பாதுகாப்பாய் இன்றளவும் சாட்சியமாக அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1990 ஆண்டு தென்கொரியாவில் ஜூலியா கிம் என்கிற அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத தேவ நற்கருணையினுடைய பிரசன்னம் வெளிப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேவ நற்கருணை வழங்கும் போது அது ஆண்டவருடைய திரு உடலாக சதையாக மாறியிருக்கிற அற்புதம். இவற்றை நேரடியாக கண்ட சாட்சி நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள். என் அன்பிற்குரியவர்களே, இவற்றை எல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நற்கருணை ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம், வாழ்வளிக்கக்கூடிய பிரசன்னம். அதில் இறைவன் மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான். இன்றைய நற்செய்தியில் இருவகையான உணவினை பற்றி பேசப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் பாலை நிலத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு பொழியப்பட்ட மன்னா எனும் உணவு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இன்னொரு உணவு. இந்த இரண்டு உணவிற்கும் மிக பெரும் வித்தியாசம் உண்டு. முதல் வகை உணவு இறை பராமரிப்பின் அடையாளமாக இருந்தாலும் அந்த மன்னா என்கிற உணவினால் நிலை வாழ்வை கொடுக்க இயலவில்லை. அதை உண்ட அனைவரும் மோசே உட்பட இறந்து போயினர். ஆனால் விண்ணிலிருந்து இறங்கி வந்திருக்கிற வாழ்வு தரும் உணவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வை கொடுப்பவராய் அமைந்திருக்கிறார். அவர் வாழ்வு கொடுப்பவர், அதுவும் நிலை வாழ்வை கொடுப்பவர். இது எப்படி சாத்தியம்? இயேசு எப்படி தன்னுடைய சதையை நாம் உண்பதற்கு கொடுக்க முடியும் என்கிற சந்தேகம் நமக்கு வருவதுண்டு. தொடக்க கால திரு அவையிலேயே இது நடந்தேறியிருக்கிறது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த வாக்குவாதங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலானது இன்றளவும் ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணையில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறதே, அது ஒரு உயிருள்ள பிரசன்னம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக எப்பொழுதும் இந்த அற்புதமான தேவ நற்கருணை பேழையின் பக்கத்திலேயே ஒளிரும் விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் உண்மையாகவே அதில் பிரசன்னமாக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது. மிக ஆழமான வார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்கருணை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் நினைவு. நற்கருணை மீட்பின் அடையாளம். நற்கருணை பகிர்தலின் கொண்டாட்டம். நற்கருணை ஒருமைப்பாட்டின் அடையாளம். நற்கருணை நிலை வாழ்வின் அடையாளம். நற்கருணை அன்பின் அடையாளம். நற்கருணை பணிவாழ்வின் அடையாளம். நற்கருணை மனித தெய்வீக சாயலினுடைய அடையாளம். இந்த நற்கருணை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி இது பாடுகளினுடைய நினைவாக மாறுகிறது? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை. நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், இவற்றினுடைய நினைவு நற்கருணை. அன்பிற்குரியவர்களே, இந்த பாடுகளின் வழியாக, சிலுவை மரணத்தின் வழியாக மீட்பினை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருகிறார். அதுதான் நற்கருணை மீட்பினுடைய அடையாளம். ரோமையருக்கு எழுதிய திருமடல் 10வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்து அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இந்த நற்கருணை தான் நமக்கு மீட்பினுடைய அடையாளம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்கருணை பகிர்தலின் அடையாளம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையும், மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 41வது இறை வார்த்தையும் அற்புதமாய் சொல்லுகிறது. அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடர்களிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். பகிர்தலின் அடையாளம் நற்கருணை. நற்கருணை ஒருமைப்பாட்டின் அடையாளம். நம்மை ஒன்றிணைக்கிறது. அது நம்மை பிரிவினை பேதங்களினால் பிரிவுபடுத்தி பார்ப்பதல்ல, கூறுபடுவதல்ல. மாறாக நம்மை ஒற்றுமையினால் இறைவனோடு நம்மை பிணைய வைக்கின்ற பிணைப்பின் அடையாளமாயிருக்கிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56வது இறை வார்த்தை. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஒற்றுமையின் அடையாளம். நற்கருணை நிலை வாழ்வினுடைய அடையாளம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 40வது இறை வார்த்தையும் 54வது இறை வார்த்தையும் சொல்லுகிறது. எனது சதையை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனவே நிலை வாழ்வினுடைய அடையாளம் நற்கருணை. நற்கருணை அன்பினுடைய அடையாளமும் கூட. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42வது இறை வார்த்தை. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அன்பினுடைய அடையாளம். நற்கருணையானது ஆதி திரு அவையில் அன்னை மரியாளோடு, திருத்தூதர்களோடு, சீடர்களோடு ஒன்றாக இணைந்து கொண்டாடப்பட்டது. அது அன்பின் அடையாளமாயிருந்தது. ஒருவர் மற்றவரிடையே சமரச உறவை அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். நற்கருணை பணி வாழ்வினுடைய அடையாளம். நாம் இறைப்பணி ஆற்றுவதற்கு, நற்செய்தி பணி செய்வதற்கு, குணப்படுத்துதல் பணி செய்வதற்கு அடையாளமாய் இந்த தேவ நற்கருணை இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யும். ஒவ்வொரு தெய்வீக திருப்பலியின் போதும் இந்த நற்கருணையை நாம் நினைவு கூறுகிறோம், அவற்றை கொண்டாடுகிறோம், அவற்றை நம்முடைய வாழ்வாக மாற்றுகிறோம். அன்பிற்குரியவர்கள், நற்கருணை மனித தெய்வீக சாயலினுடைய அடையாளம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது இறை வார்த்தை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், என்றுமே வாழ்வார். நிலை வாழ்வினுடைய அடையாளம். மனிதன் தெய்வ நிலையை அடைகின்ற உன்னதமான பேரு நற்கருணையில் கிடைக்கிறது. அதனால்தான் புனிதர்கள் தூய வாழ்வு வாழ்ந்தார்கள். அவர்களால் இறைவனுடைய சாயலை வாழ முடிந்தது. பிற மக்கள் எல்லோரும் இறைவனை புனிதர்களில் கண்டு கொண்டார்கள். இறைவனுடைய சாயலாய் வாழும் நற்கருணையாய் அவர்கள் இருந்தது. மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலையை அடைகின்ற உன்னத பாக்கியம் நற்கருணையில் கிடைக்கிறது. ஆனால் பல நேரங்களில் பயனற்ற கொண்டாட்டமாக இந்த நற்கருணை கொண்டாட்டம் மாறினால் அதனுடைய விளைவையும் விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிறது.
பாக்கியங்களை, ஆசிர்வாதங்களை, பேறு பலன்களை கொடுக்கின்ற நற்கருணை அவற்றை தவறான முறையில் நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்றால், அவற்றினுடைய மகத்துவத்தை புரியாமல் நடந்து கொள்கிறோம் என்றால் என்ன நடக்கிறது? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை, தகுதியற்ற முறையில் எவராவது இதை உண்டால் ஆண்டவரின் உடல் இரத்தத்திற்கு எதிராக அவர் குற்றம் புரிகிறார். அது பாவ நிலையினுடைய அடையாளமாயிருக்கிறது. தகுதியற்ற முறையில் இந்த தேவ நற்கருணையை உட்கொண்டால் நாம் பாவம் செய்கிறோம், குற்றம் புரிகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29வது இறைவார்த்தையை பாருங்கள். ஆண்டவருடைய உடல் என உணராதவர் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகிறார். தண்டனை தீர்ப்பு. ஆண்டவருடைய உடல் இது, ஆண்டவருடைய ரத்தம் இது. இவற்றை நாம் உட்கொள்ளும் போது தெய்வீக சாயலானது நமக்குள் வெளிப்படுகிறது. இறை பிரசன்னமானது நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்கிறது என்பதை உணராத நிலையில் நாம் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகிறோம். அன்பிற்குரியவர்களே, கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை சொல்கிறது, வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இறந்து போவதற்கும் காரணம் இவற்றினுடைய பிரசன்னத்தை உணராத ஒரு நிலை. ஏன் நம்முடைய உடலில் வலு குறைந்து போகிறது, உடல் நலமற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்றால், இந்த தெய்வீக நற்கருணையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றினுடைய ஆற்றலை, வல்லமையை, சக்தியை உணராததினால் நாம் வலுவற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். எனவே நமக்கு வல்லமையை கொடுப்பது, ஆற்றலை கொடுப்பது, நம்பிக்கையை கொடுப்பது, தைரியத்தை கொடுப்பது, அன்பின் அடையாளமாக இருப்பது, பகிர்தலின் அடையாளமாக இருப்பது, நம் வாழ்விற்கு மீட்பினை கொடுப்பது இந்த தேவ நற்கருணை. இந்த தேவ நற்கருணையை கொண்டாடுவதில், இந்த தேவ நற்கருணையை நாம் அனுபவிப்பதில் பெருமை கொள்ளுகிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்வதில் அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. இந்த தேவ நற்கருணையினுடைய உயிருள்ள பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதில் நமக்கு மதிப்பும் பேறு பலன்களும் உயர்கிறது. ஆண்டவருடைய முழுமையான ஆசிர்வாதங்களும் அருட்கொடைகளும் அருள் நலன்களும் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் பொழியப்பட தேவ நற்கருணையை நம் வாழ்வின் மையமாக்குவோம். தேவ நற்கருணையை நம் வாழ்வாக மாற்றுவோம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை ஒருவராய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அழுதினமும்
அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற திருவுடலாய் திரு இரத்தமாய் மாறி எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கிற வேளையில், அர்ப்பணம் செய்கிற இத்தருணத்தில் எங்கள் விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, ஜெபங்களை ஏற்று எங்களை ஆசிர்வதிக்கும்படியாய் உருக்கத்தோடு உம்மிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். நற்கருணை நாதரே, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தருள வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் திருமலவாயில் நற்கருணை நாதர் தேவாலய இறைவக்களை ஆசிர்வதியும். இந்த பெருவிழாவில் அவர்களின் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகவும், அவர்கள் பாதுகாப்போடும் உடல் உள்ள சுகத்தோடும் வாழ வரம் வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் எங்கள் பாசத்திற்குரிய இறை மக்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அதிமிகு பேறு பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நம்பிக்கையோடு வாழ இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே, கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவரையும் நீர் சுகப்படுத்தி அவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி நலமோடு வாழவும், இந்த தொற்று நோய் கூடிய விரைவிலேயே எங்களை விட்டு அகன்று பாதுகாக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே, இந்த தொற்று நோயில் எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் உமது இரக்க பெருக்கத்தையும் கருணையும் பெற்று பாவமன்னிப்பு அடைந்து விண்ணக பேரின்பத்தை அடைய இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு ஆண்டவரே, நாங்கள் எடுத்துரைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்ல பதிலை தந்து நாங்கள் நலமோடும் வளமோடும் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் திகழ அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிட என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிட என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். உழைப்பின் கனித உமக்கென தந்தேன், ஏற்றிட என் இறைவா. உழைப்பின் கனித உனக்கென தந்தேன், ஏற்றிட என் இறைவா. உமக்கு வந்த பலியில் பலி பொருளாய் தினம் தருவேன், ஏற்றிடுவாய். இனி தருவேன், ஏற்றிடுவாய். தருவேன், ஏற்றிடுவாய். என் இறைவா, ஏற்றிடுவாய். தருவேன், ஏற்றிடுவாய். என் இறைவா, ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிட என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, இன்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மையாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமை மிகு நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலா பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் இந்த பலிப்பீடத்திலே அர்ப்பணமாக்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் தூய ஆவியாருடைய முழுமையான வல்லமையினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாக திரு இரத்தமாக மாறுகிற அற்புதம் அதிசயம் நடக்க இருக்கிறது. ஆண்டவருடைய கல்வாரி கொண்டாட்டம் நினைவு கூறப்படுகிற இவ்வேளையில் அவருடைய அந்த உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் என் அன்பிற்குரியவர்களே இத்தருணம். நாமும்
அவருடைய பாடுகளோடு இணைகின்றோம், அவருடைய மீட்பிலே பங்கெடுக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிருள்ள பிரசன்னத்தை நம் உள்ளத்திலே உணர்ந்து அதை வாழ்வாக்குகிறோம் என்கிற உணர்வோடு நம்மை அர்ப்பணம் செய்வோம். உண்மைதான், தேவ நற்கருணையை உட்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் கூட உங்களுக்கு இருக்கிற இந்த ஆன்மீக தாகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னமாய் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருள இதோ இந்த காணிக்கைகளை அர்ப்பணமாக்கி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் நேசித்து அன்பு செய்த சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே அப்பா, உம்முடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலும் கூட இந்த திருவிழாவை கொண்டாட முடியாமல், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியாமல், அந்த அன்பினை சுவைக்க முடியாமல், உமது வல்லமையான பிரசன்னத்தை உணர முடியாமல் அப்பா, இந்த பொது முடக்க காலகட்டத்திலே நாங்கள் வீடுகளிலே இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் அற்புதமாய் வீற்றிருக்கின்ற நற்கருணை நாதர் தேவாலயத்தினுடைய இறை மக்கள் கடந்த 3 ஆண்டுகளாக தகப்பனே, இந்த பெருவிழாவை ஏறெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆனாலும் கூட உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆற்றல், உம்முடைய சக்தியை நாங்கள் இந்த நாளிலும் வீடுகளில் இருந்தவாறே உணர்ந்து கொள்ளும் பொருட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம். பாதுகாப்போடு இருக்கவும், எந்த இன்னலும் இடையூறுகளும் துன்பமும் துயரமும் வருத்தமும் வேதனையும் நோய் நொடியும் நெருங்காமல் இருக்க தகப்பனே, உம்முடைய இரக்க பெருக்கத்திற்காக கருணைக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும் அப்பா. இந்த ஆன்மீக தாகம் இதோ உம்மோடு ஒன்றிணைக்கக்கூடிய பிணைப்பினை ஏற்படுத்துவதாக உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோ எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற மகிழ்ச்சியின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். நற்கருணை நாதரை நோக்கி ஜெபிப்போம். இது என் உடல், இது என் ரத்தம் என்று தேவ நற்கருணையில் பிரசன்னமாகும் இயேசுவே, மங்காத ஒளியும் மறையாத புகழும் பெற்று விளங்கும் நற்கருணை நாதரே, எங்களின் தேவாலயம் உன் மகிமை மிகு இறை பிரசன்னத்தின் திருப்பெயரால் அமைந்தது நாங்கள் பெற்ற மாபெரும் பாக்கியமே. உன் ஆடையின் ஓரத்தை தொட்டவருக்கு சுகம் தந்தீர், குருடனுக்கு பார்வை தந்தீர், உம்மை நாவால் சுவைக்கும் விசுவாசிகளுக்கு அருமருந்தானே. எம்மாவூ சீடர்களின் மறைக்கப்பட்ட கண்களுக்கு உண்மையே உடைத்து வெளிப்படுத்தினீர். நற்கருணைநாதரே, சொல்லிலடங்கா உன் புதுமைகளை புகழ்பாடும் அருட்தலம் இதுவல்லவா? அழிக்க முடியாத அற்புத அதிசயங்களை அறுதியிட்டுச் சொல்லும் சாட்சிகள் நாங்கள் அல்லவா?
உன் பக்தர்களாகிய எங்களுக்கு வாழ வழிகாட்டும் ஒளி நீயே, உற்ற துணையாய் வரும் வழி நீயே, எங்களை பாதுகாக்கும் வாழ்வும் நீயே. உம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உடனிருக்கும் நற்கருணை நாதரே, உம்மை புகழ என் நாவு போதாது, உம்மை நினைக்க எனக்கு நாட்கள் பற்றாது, உம்மை பற்றி கொள்ளாமல் இந்த வாழ்வும் முழுமை பெறாது. மகிமை மிகு இயேசுவின் பிரசன்னமே, உம் ஆசில் இருந்தால் அதுவல்லவா எமக்கு பேரின்பம், உம் அருள் இருந்தால் அதுவல்லவா எமக்கு நிலை வாழ்வு. உறவு, வீடு, பணி, பொருள் என எமக்குள்ள யாவற்றையும் உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், எம்மை ஆசிர்வதித்து காத்தருளும். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் இன்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று சொன்ன பார்வையற்ற அந்த பத்திமேயுவுக்கு ஆண்டவர் இரக்கத்தை தந்து அவருக்கு பார்வை கொடுத்த இரக்கமுள்ள தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் ஓரத்தை தொட்டால் போதும், அந்த ஓரத்தை, ஆடையின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லிக் கொண்ட 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணிற்கு புதுவாழ்வு கொடுத்த நற்கருணை நாதன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ பிரசன்னமாக இருக்கிறார். 38 ஆண்டுகளாய் முடங்கி போய் எவரும் எனக்கு உதவுவதற்கு வரவில்லையே, தனிமையில் நான் வாடுகிறேனே, வாழ்வினுடைய ஆதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த அந்த உடல் நலமற்றவர்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரம் பட்டபோது அற்புதமாய் சுகத்தை அனுபவித்தாரே, குணம் பெற்றாரே. இதோ குணம் அளிக்கக்கூடிய, சுகம் தரக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கிறார். நற்கருணைநாதர் தூய்மை மிகு திரு இருதயம் நம்மை அரவணைக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம் தேவைகளை சந்திக்கிறது, நமக்கு என்றும் துணையாக வருகின்றது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடி ஆராதித்து துதிப்போம். அவருடைய ஆசீர்வாதத்திற்காக இறைஞ்சு வேண்டுவோம். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கு பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. அன்பான தெய்வம் ஆண்டவர் இயேசு, அற்புதமான தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இரக்கத்தை பொழிகின்ற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்மை மன்னிக்கின்ற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்மை அரவணைக்கும் இதயம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. போற்றுவோம், புகழ்வோம், ஆராதித்து துதிப்போம். அன்பு என்றால் என்ன என்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்துமாயினரானில் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத தெய்வம், நம்பிக்கைக்குரிய நல்ல தெய்வம், பாரபட்சம் இல்லாதவர், பாகுபாடு பார்க்காதவர், வேறுபாடுகள் இல்லாதவர், எல்லோரையும் அரவணைக்கின்ற இதயம் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை தேற்றுகின்ற இதயம், நம்மை ஆறுதல் படுத்துகின்ற இதயம், நம்மோடு உடன் வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இதயம் இதோ அற்புதமாய் இந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறது. எனவே நமக்கு வழிகாட்டியான, நம் விண்ணக வாழ்விற்கு நிலைப்பேரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிப்போம், பாடி அவரை துதிப்போம். சொன்ன சொல்
தவறாத நம்பிக்கைக்கு உரியவர். இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சம் இல்லாத நேர்மை உள்ள தெய்வம். இயேசு நீர் மாத்திரமே. சொன்ன சொல் தவறாத நம்பிக்கைக்கு உரியவர். இயேசு நீர் மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம். இயேசு நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தேவ அவதாரம் நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் நீர் மாத்திரமே. அவதாரம் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. அவரை போற்றி புகழ நாவார அறிக்கையிட்டு சாட்சிய வாழ்வு வாழ தகுதியான நம் தெய்வத்தை, பொதுவான நம் தெய்வத்தை வணங்கும் வண்ணமாக, ஆராதிக்கும் வண்ணமாக, போற்றி துதிக்கும் வண்ணமாக மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக. வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைத்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.